அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. ஒரே வேலையை செய்கிற 2 பேர், ஒருவன் சேமிக்கிறான், இன்னொருத்தன் செலவு பண்ணுறான். ஆனால் செலவு பண்ணவன் தான் மிகப்பெரிய பணக்காரன் ஆனான். இந்த மாதிரி விறுவிறுப்பான விஷயங்களை கொண்ட நீதி கருத்துக்கள் நிரம்பிய கதைகளோட தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது ஒரு கிராம பகுதி. அங்கே 2 முதியவர்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப காலமாக வயல்வெளிகளில் கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு மகன் இருந்தான். ஒருவன் பெயர் சேந்தன், இன்னொருத்தன் பெயர் அமுதன். இந்த சேந்தனும் அமுதனும் நல்ல நட்போடு பழகிட்டு இருந்தாங்க. இளமையாக இருக்கும்போது அவங்கவுங்க அப்பா சொன்னதை தவறாமல் கடைபிடிக்கிறேன்னு சொல்லி சத்தியம் செஞ்சுருந்தாங்க. சேந்தனுடைய அப்பா சொன்னார், நீ எப்பொழுதுமே பணத்தை சம்பாதித்து சேமிக்கணும் அப்படின்னாரு. அமுதனுடைய அப்பாவோ, நீ பணத்தை சம்பாதித்து அதை சேமிப்பதை காட்டிலும் அதை சரியான முறையில் செலவு செய்கிறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொன்னார். இது 2ஐயும் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வளர்ந்து ஆளானாங்க. 2 பேருமே ஒரே இடத்துல வேலைக்கு போனாங்க. ஒரே மாதிரியான சம்பளம். 2 பேருமே அவங்கவுங்க அப்பா சொன்னதை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. அதனால் சேந்தன் என்ன பண்ணுனா, தன்னுடைய தந்தை சொன்னபடியே சம்பாத்தியத்தில் தன்னுடைய தேவைக்கு போக மீதியை ஒரு பையில் போட்டு நிலத்திற்கடியில் புதைத்து பாதுகாப்பாக வச்சுருந்தான். இப்படியே நாளாக ஆக அவனுடைய சேமிப்பு உயர்ந்துக்கிட்டே போச்சு. ஆனால் அமுதன் என்ன பண்ணுனான் தெரியுமா? அவனோட சேமிப்பில் செலவு போக மீதம் இருக்கிற பணத்தையும் செலவு செய்தான். எப்படி செலவு செய்தான் அப்படின்னா, ஓரளவுக்கு பணம் சேர்ந்த உடனே அதை வைத்து ஒரு மாடு வாங்கினான். இதை பார்த்துட்டு இருந்த சேந்தன் அமுதன் கிட்ட வந்தான். அவன்கிட்ட பார்த்து, எதற்காக இப்படி செலவு செய்கிற? சேர்த்து வைத்தா நாளைக்கு உனக்கு தேவைப்படும் போது உபயோகமாகும் இல்லையா அப்படின்னா. ஆனால் அமுதனோ, இல்லை, மாடு வாங்கினா அதை வைத்து வேறு ஏதாவது வியாபாரம் பண்ணலாம், பால் விற்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்போ தான் மாடே வாங்கியிருக்க, இன்னும் பால் கறக்கிற வரையிலும் நீ என்ன பண்ணுவ? உன் தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணிப்ப அப்படின்னு கேட்டான். அதையெல்லாம் உழைத்து தான் ஈடுகட்டணும் அப்படின்னா. ஆனால் சேந்தனோ தான் சேர்த்து வச்சிருந்த பணத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருந்தான். இப்படியே வருடங்கள் ஓடிச்சு. 2 வருடத்திற்கு அப்புறமா சந்தைக்கு போனான் சேந்தன். அங்கே காய்கறி விலையும் துணிமணி விலையையும் விசாரித்தான். அது அவன் முதல்ல வாங்கின காசை விட சில மடங்கு உயர்ந்திருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவனுக்கு ஆச்சரியம். இப்போ அவன்கிட்ட சேமிப்பாக இருக்கிற பணத்தோட மதிப்பு அது இந்த பொருட்கள் வாங்கறதுக்கு தான் சரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதற்கு அவ்வளோ பெரிய சக்தி இருப்பதா தெரியல. அதனால் கொஞ்சம் வருத்தப்பட்டான். நம்ம இன்னும் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சான். இன்னும் சிக்கனம் பண்ணி நிறைய பணத்தை சேமிக்க முடிவு பண்ணினான். ஆனால் அமுதனோ மாடை வளர்த்து அது கன்று ஈனும் வரை காத்திருந்தான். பால் கறந்து ஊருக்குள்ளே விற்பனை செஞ்சான். இப்போது மாடு கன்று குட்டின்னு 2 இருந்துச்சு. இன்னும் சில வருடங்கள் கழித்து சேந்தன் கிட்ட நிறைய பணம் சேர்ந்துச்சு. அவன் பெருமையாக அதை எடுத்து கையில் வச்சுருந்தான். ஆனால் விலைவாசி உயர்வை பார்க்கும்போது அந்த பணம் ஒன்றும் பெருசாக தெரியலை. அந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சி போச்சு. ஆனால் மாடு வாங்கினாவே 5 மாடுகளுக்கு உரிமையாளராக இருந்தான். 2 பசங்களை வேலைக்கும் போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் பால் விற்பனை செய்யவும் பணத்தை வசூல் பண்ணவும் அவனுக்கு நேரமே பத்தலை. இப்படி அமுதன் வளர்ந்துட்டு போகிறத பார்த்த சேந்தனுக்கு மனசு கஷ்டமாயிருச்சு. அவன்கிட்ட வந்து விசாரிக்கிறான், எப்படி இந்த அளவுக்கு உயர்ந்த அப்படின்னு கேட்க, நீ பணத்தை சேமித்து மட்டும் வச்ச. பணம் ஒரே இடத்துல தேங்கி இருந்தால் அதனோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஆனால் அதையவே நதி மாதிரி ஓட செய்யணும் சரியான இடத்துல. அப்படி நான் திட்டம் போட்டு தான் மாடு வாங்கினேன். அதுக்கப்புறம் மாடுகளை பெருக்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் நம்ம கையில் எதுவும் நிற்காது தான். ஆனால் நாள்பட அது வளர வளர நமக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கும். அப்படி தான் இப்போது எனக்கு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பாலின் விலையும் அதிகமாக இருக்குது, வருமானமும் இருக்குது. அப்போது பணத்தின் மதிப்பை பெருகுவது கையில் வச்சிருக்கிறதால மட்டும் இல்லை, அதை சரியான முறையில் சரியான இடத்துல விதைப்பதாலும். அப்படி நான் விதைத்த இடம்தான் இந்த மாட்டுப்பண்ணை அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டான். தான் உயரணும் அப்படின்னா அமுதன் மாதிரி நம்ம ஏதாவது முடிவெடுக்கணும்னு சொல்லி அவன் மூலமாக சில ஆடுகளை வாங்கினான். பணத்தை அப்படியே வச்சிருந்தா அதனுடைய மதிப்பு நிச்சயமாக குறைஞ்சு போகும். சரியான இடத்தில் முதலீடு செய்யணும். அது ஒரு மலைப்பாங்கான கிராமம். அந்த கிராமத்தை ஒட்டி ரொம்ப நிறைய வயல்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த வயல்களுக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு ஓட்டு வீடும் இருந்துச்சு. அந்த வீட்டில் மிக பெரிய மர வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய தச்சு வேலை செய்கிறவர் இருந்தார். அவருடைய பேர் ராமன். அவர் ரொம்ப காலமாக அந்த ஊரில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு.
அவருக்கு வீடு கட்டுறது தான் வேலையாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. அவர் கட்டி வைத்த வீடுகள் எல்லாம் 25 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் பொலிவோடு இருந்துச்சு. எந்தவித சேதமும் ஏற்படலை. ஆனால் அவரோட வீட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழுக்கடைந்து நிறைய ஓட்டைகள் நிரம்பி உடைந்து போன கதவுகளோடு இருந்துச்சு. அப்படிப்பட்ட வீட்டில் அவரோட மனைவி, அவருக்கு 2 மகன்கள் எல்லோரும் இருந்தாங்க. அந்த வீட்டில் ரொம்ப கடினமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்படிப்பட்ட அவருக்கு இருந்த 2 மகன்களுமே எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவருக்கு நண்பராக இருந்த ஒரு பெரிய பண்ணைக்காரரோட வயலில் வேலை பார்க்குறவங்க. 2 மகன்களில் ஒருவன் காலையில் ரொம்ப காலதாமதமாக வேலைக்கு போவான். அவ்வளவு பெரிய சோம்பேறி. இன்னொரு மகனோ காலையில் வேலைக்கெல்லாம் நேரமாக போயிடுவான். ஆனால் பாதி வேலையை கூட முடிக்காமல் ரொம்ப ஓய்வு தேவைப்படுது, உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பண்ணைக்காரர் ராமன் அப்படிங்கிற அந்த தச்சு வேலை செய்கிறவர்கிட்ட வந்து, உங்களோட மகன்கள் 2 பேருமே சரியில்லை, உங்கள் முகத்துக்காக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதற்கு ராமனும், நான் அவங்க வந்தால் அறிவுரை கூறுகிறேன்னு சொன்னார். ராமனும் தன்னுடைய மகன்களுக்கு அறிவுரை கூறுவதற்காக அன்னைக்கு இரவு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. நிறைய அறிவுரைகளை சொல்கிறாரு. அவங்க கேட்ட மாதிரி தெரிஞ்சிச்சே தவிர அவங்க நிச்சயமாக மனசு வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போலேங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. மறுநாள் அந்த கதை திரும்பவும் தொடர தான் செஞ்சிச்சு. பண்ணைக்காரர் முகம் சுளிக்க தொடங்கிட்டாரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த ராமன் ஒரு நாள் தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு வீட்டு வாசலில் உட்கார வச்சார். இந்த வீட்டை கொஞ்சம் உற்று கவனிச்சு பாருங்க அப்படின்னாரு. அந்த வீட்டை 2 மகன்களும் உற்று கவனித்து பார்த்தாங்க. அது நிறைய ஓட்டை உடசலோடு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு திரும்ப தன்னோட தந்தையோட முகத்தை பார்த்தாங்க. அவர் கூர்ந்து அவங்களையே கவனிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஏதோ ரொம்ப கவலைப்படுற மாதிரி முகத்தை வச்சுருந்தார். அதுக்கப்புறமா ஒரு விஷயத்த சொன்னார். நான் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிக பிரபலமான தச்சு வேலை செய்பவன். நான் நிறைய வீடுகளை கட்டி கொடுத்துருக்கேன், கோவில்களை கட்டியிருக்கேன். பெரிய பெரிய ஜமீன்தார்கள் எல்லாம் என்னை பாராட்டியிருக்காங்க. அவங்க வீடுகள் எல்லாம் இன்னமும் ஜொலிச்சிட்ருக்கு. அப்படிப்பட்ட வீடுகள், மாட மாளிகைகள், கோவில் கோபுரங்கள் எல்லாம் கட்டினேன்னா ஏன் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அவங்க புரியாமல் பார்த்தாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், இதுக்கு எல்லாமே காரணம் வேறு யாருமே கிடையாது, நான் என்ன விதைத்தனோ அதுதான் இப்போ அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அப்போ அவங்க கூர்ந்து கவனிக்க தொடங்கினாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு. அவர் தன்னோட கதையை மொத்தமாக சொன்னார். நான் வேலைகள் எல்லாம் ஒரு பெரிய தரகர்கிட்ட இருந்து வாங்கி தான் செய்வேன். அவர் நிறைய இடங்களில் வேலைகளை பிடிப்பார், என்ன அந்த வேலைகளுக்கு அனுப்புவார். இப்படி தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பல ஆண்டுகள் வேலைக்கு அப்புறமா நான் ஓய்வு எடுத்துக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்ல, அவரோ நீங்கள் கடைசியாக ஒரே ஒரு வேலை மட்டும் செஞ்சுருங்க அப்படின்னு எனக்கு ஒரு வீடு கட்டும் வேலையை தந்தார். அந்த வீடு கட்ட எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஓய்வு எடுத்துக்கிற நேரத்தில் எதற்காக வேலை செய்ய சொல்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு ஏனோ தானோன்னு வேலை பார்த்தேன். பெரிய பெரிய மரங்களை எல்லாம் வெளியூர்லேருந்து வாங்கினா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சே செஞ்சிடலாம், அது ரொம்ப தரமாக இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த மாதிரி மரங்களை வைத்து வீடு கட்டினேன். அந்த மாதிரி நான் விருப்பமே இல்லாமல் கொஞ்சம் கூட கவனிப்பில்லாமல் கட்டின வீடு எது தெரியுமா? இதுதான். கடைசியாக அவர் அதை எனக்கு பரிசாக கொடுப்பார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீடு உங்கள் உழைப்புக்கு பரிசு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ எனக்கு எவ்வளவு பெரிய குற்ற உணர்வாக இருந்துச்சு தெரியுமா? இவ்வளவு காலமாக எவ்வளவு நேர்த்தியாக வேலை பார்த்தேன். கடைசியாக ஏனோ தானோன்னு பார்த்த ஒரு வேலை என்னை எப்படி பாதிச்சிருச்சு அப்படின்னு நினச்சேன்னா இனி இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக போகிறதில்ல அப்படின்னு இதிலேயே குடியேறினேன். இதில் வர ஒவ்வொரு பிளவும் ஒவ்வொரு பாதிப்பும் எனக்கு தேவைதான் அப்படின்னு எனக்கு தோண வச்சுச்சு. ஏன்னா நான் என்ன விதைத்தனோ அதை தான் அறுவடை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு நேர்மையாக உங்களுக்காக நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நாளைக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போது இதையெல்லாம் கேட்ட அவங்க அவரோட கண்களை கவனிச்சாங்க. அவரோட கண்கள் கலங்கி போய் இருந்துச்சு. அவரோட பாதிப்பு எப்படிப்பட்டதுன்னு உணர்ந்திருந்தாங்க அந்த பசங்க. அதற்கப்புறமா நாளை முதல் அவங்க சோம்பேறித்தனத்தை கைவிடுறதுன்னு முடிவு பண்ணாங்க. மறுநாள்ல இருந்து அந்த பண்ணைக்காரர் சொன்ன அத்தனை வேலைகளையும் முடித்தாங்க. சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்தாங்க. அவர்களோட வாழ்வில் முன்னேற்றம் தலையெட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நாம் இன்று என்ன விதைக்கிறோமோ அதை தான் நாளை அறுவடை பண்ணுவோம். விஜயநகரம் நாட்டோட ஆட்சியின் பொற்காலம் அப்படின்னு அதை சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த பொற்காலமான ஆட்சியில் அரசர் கம்பீரமாக அரியணையில் வீற்றிருந்தார். அவருடைய அரசவையில் மிகப்பெரிய புலவர்கள், பண்டிதர்கள், படித்தவர்கள் எல்லோருமே இருந்தாங்க. படித்தவர்கள் எப்போதுமே ஏதாவது விவாதம் பண்ணி எதை பற்றியாவது சிந்தனையோடு இருப்பாங்க. இப்படிப்பட்ட அறிவு ஜீவிகள் நிரம்பிய அந்த அரசவை ரொம்ப கம்பீரமாக காட்சி தந்துச்சு பார்க்கவே.
அந்த நாட்டில் கொஞ்ச காலமாக ஒரு சிறிய பிரச்சனை முளைவிட தொடங்குச்சு. அந்த நாட்டில் இருக்கிற ஒரு அணைக்கட்டு லேசாக விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் வெயில் காலம். ஆனால் நாளாக ஆக மழைக்காலம் வரும்போது இந்த பிரச்சனை பெருசாகும். ஏன், அணை உடைந்து தண்ணீர் வெள்ள பெருக்கெடுத்து ஓடக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் இதை எப்படியும் சரி செய்யணும்னு அரசர் நினச்சார். அரசருடைய காதுக்கு இந்த விஷயம் வந்ததிலிருந்தே அமைச்சர்கள்கிட்டையும் பண்டிதர்கள்கிட்டையும் பெரிய பெரிய படித்தவர்கள்கிட்டையும் அரசர் இதற்கு என்ன செய்யலான்னு கேள்வி கேட்டார். அப்போ தான் அந்த படித்தவர்கள் எல்லாம் கூடி பேசி ஆலோசனை பண்ணி இதற்கு என்ன முடிவெடுக்கலான்னு யோசனை பண்ணினாங்க. சில அனுபவசாலிகள் அரசரை தேடி ஓடி வந்தாங்க. எனக்கு 1000 பணியாளர்களை கொடுங்க, இதை நான் நிச்சயமாக சரி செய்கிறேன் அப்படின்னாங்க. இன்னும் சிலர், நான் இதை பற்றி பல விவரங்களை படிச்சிருக்கேன், அணைக்கட்டை எந்த மாதிரியெல்லாம் கட்டி அமைக்கணும்னு, அதனால் நீங்கள் எனக்கு தேவையான பண உதவி செஞ்சீங்கன்னா நான் செஞ்சு தரேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி அரசர் எல்லோரையும் விசாரிச்சிட்ருக்கிற அந்த சமயத்தில் எல்லோருமே விசாரணை பண்ணவும் அரசர்கிட்ட தேவைகளை சொல்லவும் ஓடி ஓடி வந்தாங்க. அப்போ தான் அந்த நாட்டோட எல்லை பகுதியில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிற்பியும் இருந்தார். அந்த சிற்பி எப்படிப்பட்டவர்னா, அதிகமாக வாயே பேச மாட்டார். அவரோட வேலை மட்டும் சரியாக பேசும். அவர் நிறைய கடைகளில் சிற்ப வேலை செய்கிறவங்கள போல கிடையாது. நிறைய கடைகளில் சிற்பம் செய்கிறவங்க கிட்ட மக்கள் வந்தால் வாய்ப்பேசியே சமாளிச்சிருவாங்க. நான் உங்களுக்கு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிற்பி அவங்க சொல்கிறத மட்டும் காது கொடுத்து கேட்டுக்குவார். பதில் எதுவுமே பேச மாட்டார். கடைசியாக சொன்ன நேரத்தில் அந்த சிற்பத்தை அவங்க கையில் ஒப்படைப்பார். அவருடைய வேலை மட்டும் பேசுமே தவிர அவர் பேச மாட்டார். இப்படி ஒரு சிற்பி இருந்த ஊருக்கும் இந்த விபரம் எட்டுச்சு. இந்த மாதிரி அணைக்கட்டு உடையிற நிலைமையில் இருக்குது. மன்னர் அரசவையில் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கான முடிவு இன்னும் எடுத்த பாட்டை காணோம் அப்படிங்கிற விவரம் அந்த கிராமத்தை எட்டுது. இந்த நேரத்தில் அரண்மனையில் அரசர் மனக்குழப்பத்துக்கு ஆளானார். எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர, பணத்தை எதிர்பார்க்குறாங்களே தவிர, யாரும் வேலையை எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லலை, அதற்கான முயற்சியையும் எடுக்கலை அப்படின்னு வருத்தமடைஞ்ச அரசர் தானே நேராக போய் அந்த அணைக்கட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அப்படி அவர் கிளம்பி அணை பக்கமாக வர்றாரு. வந்து பார்க்கும்போது அங்கே அணை பிளவுப்பட்ட இடத்துல எதுவுமே இல்லை, எல்லாமே சரி செய்யப்பட்டிருந்துச்சு. அங்கே யாரோ வேலை பார்த்ததுக்கான தடயமும் இருந்துச்சு. அப்போ தான் அங்கே ஓரமாக ஒரு மனிதன் அங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த மனிதனை அரசர் கூப்பிடுறாரு. யார் நீ அப்படின்னு கேட்க, அப்போ தான் அந்த மனிதன் திரும்பி அரசரை பார்க்குறான். அந்த மனிதன் வேறு யாரும் இல்லை, அந்த நாட்டின் எல்லையில் ஒரு கிராமத்தில் இருந்த பேசாத சிற்பி. அதிகம் பேசாத அந்த சிற்பி தான் அரசரை பார்த்து வணங்கி நின்னான். அவர் தான் அங்கே அணைக்கட்டை சரி செய்ய வந்திருந்தார். அவர் யார் பேச்சையுமே கேட்கல, அரசர்கிட்ட போய் ஆலோசனை சொல்லலை, பரிசு பொருட்களை எதிர்பார்க்கல, எதையுமே செய்யாமல் அந்த அணைக்கட்டை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு மட்டும் பார்த்தாரு. அதை கவனமாக பார்த்து அதற்கப்புறமா வேலையை தொடங்கினார். அவர் வேலை செஞ்சிட்ருக்கிறத பார்த்த உடனே அருகில் இருந்த ஊர்களில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவருக்கு உதவிக்கு வந்தாங்க. அப்படி தான் அந்த அணைக்கட்டை அவர் சரி செய்ய ஆரம்பித்தார். இப்படி சரி செய்ய ஆரம்பித்து அதன் பணிகள் முடிவடையும் நிலையில் தான் அரசர் பார்த்துட்ருக்காரு. அரசருக்கு ஆச்சரியம், இந்த விஷயத்தை இவ்வளவு எளிதாக முடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. நான் இதை பற்றி பயங்கர குழப்பத்துக்கு ஆளாயிட்டேன். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னை பயங்கரமாக குழப்பிட்டாங்க. இது ஏதோ ஒரு பெரிய வேலை, இதை முடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்னை குழப்பத்துக்கு ஆளாக்குனாங்க அவங்க. ஆனால் நீ அரண்மனைக்கே வராமல் பணத்தையும் எதிர்பார்க்காம இப்படி முடிச்சிட்ட அப்படின்னு பாராட்டுறாரு. தன் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி அவர்கிட்ட கொடுக்குறாரு. நாளைக்கு அரண்மனையில் வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். அரண்மனைக்கு அவர் போன உடனே எல்லோர் முன்னிலையிலும் அவரை பாராட்டுறாரு. மக்களுக்காக எதையும் எதிர்பார்க்காம அரசருக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் இவர் ஒருத்தர் தான் செயல்பட்டிருக்காரு. அதனால் இனி எல்லா கட்டிடங்களும் இந்த அரண்மனையில் கட்டப்படுறதுக்கு முழு ஆதரவாக இருக்க போகிறது இவர் தான். மிகப்பெரிய கட்டிட கலைஞராக இவர் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசர் அவருக்கு பொறுப்பை கொடுக்குறாரு. மற்ற எல்லோரும் இதை கேட்டு தலை குனிஞ்சாங்க. அவருக்கு அளவற்ற செல்வத்தையும் அரசர் கொடுத்தாரு. தன்னலம் கருதாது அதிகம் பேசாமல் இருந்தாலும் அவரோட வேலை எல்லா இடங்கள்லையும் பேசிச்சு. அதுக்கப்புறம் விஜயநகரத்தில் அவர் கட்டின கட்டிடங்கள் மட்டுமே கலையை இன்றும் பறைசாற்றும் வகையில் அமைஞ்சிட்ருக்கு. அதிகம் பேசாமல் எதையும் செயலில் காட்ட வேண்டும். மீண்டும் இதுபோல நல்ல கதைகளோடு சந்திப்போம். நன்றி.